கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே பிரேயர் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி எரேமியா 22:16. அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் மேலோட்டமாக பார்க்காமல் இதன் உள்பகுதிகளை வாசிக்கும்போது இதில் ஆண்டவரை அறிகிற அறிவு என்ற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். நாம் ஆண்டவரை அறிகிற அறிவு நாம் நினைக்கிற அளவு ஒரு வரையறைக்குள் நிற்பது அல்ல. நமது பரிசுத்தம், ஜெபம் முதலிய எல்லாவற்றையும் தாண்டி நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவு என்பதை பற்றி இதில் நாம் பார்க்க போகிறோம். கடந்த நாட்களில் இந்த வசனத்திற்கு ஏற்ற முறையில் நடந்த சில நிகழ்வுகள் வழியாக இதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த வசனத்தின் முதல் பகுதியில் அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான்னு பார்க்குறோம். அதாவது நாம் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தாலும் நமது முன்பாக இருக்கிற எளிமையும் சிறுமையும் மாணவர்களின் நியாயத்தை புறக்கணியாமல் விசாரிக்கும் தன்மை நமக்கு வேண்டும். எளிமை மற்றும் சிறுமையானவர்களின் நியாயம்னு சொல்லும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. அதில் நல்ல நிலைமைகளில் இருக்கிற நியாயமற்ற மனிதர்களும் கண்டிப்பாக இணைந்திருப்பாங்க. எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச சில எளிமையான சகோதரர்கள் சொன்ன ரொம்ப வேதனையான ஒரு விஷயத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். எல்லாரும் இல்லை, சில நபர்கள் இப்படி இருக்காங்க. நல்லா ரட்சிக்கப்பட்டு நல்ல ஐஸ்வர்யவானாக இருந்து ரொம்ப தேவ பக்தியோடு இருக்கிற ஒரு மனிதரிடத்தில் வேலை வாய்ப்புக்காக அவர்கள் சென்றபோது அந்த வேலையில் சேர்ந்து உண்மையாகவே ரொம்ப அவங்களால பாதிக்கப்பட்டு வெளியில் வந்த அனுபவத்தை சொன்னாங்க. ஒருத்தரில் போனவங்க எல்லாரும். ஆனால் அந்த சகோதரர்களுக்கு யாரும் வெளிப்படையாக சப்போர்ட் பண்ணலை. விசாரித்த போது எல்லாருக்கும் அந்த நபரை பற்றி தெரியும், அவர் ஒரு நியாயமற்ற நபர் என்று. அவர் பணபலம் மிக்க நபரான ஒரே காரணத்தினால் அவர் செய்த காரியங்கள் மறைக்கப்பட்டது. அதாவது சக விசுவாசிகள்னு கூட பார்க்காம அநியாயமாய் நடத்தப்பட்டாங்க. கூலிக்கு அதிகமான வேலை வாங்கப்பட்டது. வார்த்தையினாலும் வேதனைப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அது மட்டும் இல்லைங்க, வேலை செய்கிறவர்களும் நியாயமாக நடந்துக்கணும். அதுதான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியம். இது மாதிரி நிகழ்வுகளில் நாம் நியாயமுள்ளவர்களாய் செயல்படணும். எவ்வளவு நாம் ஆண்டவர் முன்னாடி சரியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி காரியங்களில் தடுக்கிடக்கூடாது. நீங்களும் உங்கள் கீழே இருக்கிறவங்களுக்கு நியாயமாய் செயல்படணும். அது ஆசீர்வாதம். அவர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்துக்கு செவி சாய்த்து விசாரித்து முன்னுரிமை கொடுக்கணும். அடுத்ததாக உள்ள லைனில் அவன் சுகமாய் வாழ்ந்தான்னு சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் அப்படி வாழும்போது உங்கள் சுக வாழ்வு ஆரம்பமாகும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் உங்களை ஒரு காரியத்தில் எஜமான்களாக உயர்த்துறது எதற்காக தெரியுமா? இந்த மாதிரி சிறுமியானவர்களிடத்தில் நீங்களும் மனப்பக்குவமாக நியாயத்தோடு நடந்துடணும். 14வது வசனத்தில் பார்க்கும்போது, அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேல் அறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டுள்ளது. அநீதத்தினால் உண்டாகும் செல்வம் வீண். அது மட்டுமல்ல, கூலி கொடுக்கறது மட்டுமல்ல, சரியான கூலி கொடுக்கணும். அதையும் அவங்கள வேதனைப்படுத்தி கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கும் மனசு இருக்குது, அவங்க வேலை செய்து தானே கூலி வாங்குறாங்க. விசுவாசிகள் இப்படி தப்பு பண்ணும்போது ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குற நபர்களாக இருக்கக்கூடாது, நியாயமாக இருக்கணும். இதை பற்றி ஆண்டவர் அப்படி செய்வதல்லோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமையும் எளிமையுமான நபர்கள் காரியத்தில் நீதியாய் நடந்து கொள்ளுங்க. அவர்களை விசாரிக்கிறவர்களாக இருங்க. ஆண்டவர் உங்களை அப்பதான் ஆசீர்வதிப்பாங்க. உங்களுக்கு சுக வாழ்வை ஆண்டவர் கட்டளை இடணும்னா இதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.